விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முருங்கையில வரக்கூடிய பூச்சி தாக்குதலும் அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து பாட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய காய். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காய்கள்ல வந்து துளையிட்டு அது உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதிகளை வந்து சாப்பிட்டுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து முருங்கை காய் வந்து என்ன ஆகும்னா வெடிச்சு போன மாதிரி ஆகிடும். நுனியில இருந்து கருகி போயிட்டே வரும். மார்க்கெட்ல வந்து நல்ல விளைச்சலே இது வந்து போகாது. அடுத்தது வந்து என்னதுன்னா பட்வாம்னு சொல்லக்கூடிய மொட்டுப்புழு. இந்த புழு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மொட்டுல வந்து ஓட்டையிட்டு உள்ள இருக்கக்கூடிய திசு பகுதிகளை வந்து சுரண்டி சாப்பிட்ரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா பூ வந்து காஞ்சு போயிட்டு நல்லா வந்து பூ எல்லாம் வந்து கொட்டி போயிடும். அடுத்தது வந்து லீஃப் ஈட்டிங் கேட்டர்பில்லர் அல்லது ஹேரி கேட்டர்பில்லர்னு சொல்லக்கூடிய கம்பளி பூச்சி அல்லது இலை தின்னும் புழு. இந்த புழுக்கள் இலை தின்னும் புழு என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள்ல அங்கங்க ஓட்ட போட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுனால பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இலைகள் எல்லாம் சல்லடை போன்ற ஒரு அமைப்புல வந்து காமிக்கும். இந்த கம்பளி பூச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரத்தோட கிளைகள்லயும் பட்டைகள்லயும் வந்து என்ன பண்ணுன்னா கொத்து கொத்தா வந்து அங்கங்க வந்து இருக்கும். அடுத்ததா வந்து என்னது அப்படின்னா வந்து ஸ்டெம்போரர் தண்டு துடைப்பான். இந்த தண்டு துடைப்பான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளைகள்லயும் தண்டு பகுதிகளில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து துளையிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதிகளை வந்து சுரண்டி சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாத மட்டைகள்லயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மரத்தோட பட்டைகள்ல வந்து அங்கங்க வந்து கடிச்சு சாப்பிட்றதுனால வந்து மாவு போன்ற ஒரு அமைப்பை வந்து இதுல வந்து தரும். அடுத்தது வந்து என்னது அப்படின்னா லீஃப் எப்பர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுடைய திங்கிறது மட்டும் இல்லாத இது என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள்ல வந்து வலை பின்றது போல வந்து வலையை வந்து பின்னிட்டு இருக்கும். ஒவ்வொரு இலையும் வந்து பிணைச்சு வலை போன்ற ஒரு அமைப்பை வந்து தரும். அடுத்ததா வந்து என்னது அப்படின்னா சாரூர்ஞ்சு பூச்சிகளான மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி. இதுவும் வந்து இதுல வந்து அதிகமா வந்து வரக்கூடிய பூச்சிகள் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெர்டிலிட்டி தான் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இன்ஃபினிட்டி இதுல வந்து மொத்தம் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் செடிகள்ல வரக்கூடிய செடியை தாக்கக்கூடிய இலைத்தின்னும் புழுக்களா இருக்கட்டும், சாரூர்ஞ்சு பூச்சிகளா இருக்கட்டும், வண்டுகளா இருக்கட்டும், நூற்புழுக்களா இருக்கட்டும், மொத்தத்தையும் வந்து இது ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது ஃபெர்டிலிட்டி. இதுல மொத்தம் 6 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இது செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அயன், சல்ஃபர், சிலிக்கா, ஜிங்க்னு சொல்லக்கூடிய 7 வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களையும் வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பூக்கிற தன்மையும் அதிகமாகும், காய் வந்து காய்க்கிற தன்மையும் அதிகமாகும், நமக்கு வந்து அதிக மகசூல் வந்து ஈட்டி கொடுக்கும். இதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து ஒரு ஏக்கருக்கு 2 பேக்கெட்லயும் வந்து 500 கிராம் வந்து யூஸ் பண்ணணும். 2ல இருந்து 3 நாளைக்கு வரைக்கும் வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சு மொத்தம் 3 டோஸ் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஸ்ப்ரே மூலயமா கொடுக்கணும். 2வது மற்றும் 3வது டோஸ் வந்து வேர் சிகிச்சை மூலயமா வந்து கொடுக்கணும். நீங்க வந்து ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம சொட்டு நீர் முறையிலேயே வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனவே முருங்கை விவசாயிகள் அனைவரும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360